Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழக முதல்வர் பங்கேற்றிருக்கிறார். கர்நாடக முதல்வர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் பங்கேற்கவில்லை என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. பிரதமர் மோடி தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டம் தொடங்க இருக்கிறது. இந்த கூட்டத்தில் முதல்வர் பங்கேற்றிருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜீவிடம் கேட்டு பெறலாம். ராஜீவ், இந்த கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது? முக்கியமா தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருப்பது முக்கியத்துவம் பெறுகிறது. முதல்வரின் கோரிக்கைகள் என்னவாக இருக்க போகிறது? கூடுதல் விவரங்கள் ராஜீவ். விக்னேஷ், முதல் முறையாக தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் இன்றைய தினம் கலந்து கொண்டிருக்கின்றார். அதே போல பல்வேறு மாநில முதல்வர்களும் இதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சில மாநில முதல்வர்கள் சித்தராமையா, மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி, அதே போல கர்நாடக முதல்வர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவர் கலந்து கொள்ள இயலவில்லை. மற்றபடி தற்போது மற்ற மாநில முதல்வர்கள் தற்போது இந்த கூட்டத்தில் இருக்கின்றார்கள். கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் பாரத் மண்டபத்தில் தொடங்கி இருக்கின்றது. தமிழ்நாடு முதல்வரை பொறுத்தவரை பல்வேறு முக்கிய விவகாரங்களை அனைவர் மத்தியில் எடுத்துரைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதி, அதே போல ஆளுநர்களுடைய செயல்பாடு போன்ற விவகாரங்களை முதல்வர் எடுத்துரைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டத்தை பொறுத்தவரை நிதி பகிர்வு, அதே போல கல்வி கொள்கை போன்ற விஷயங்கள் தொடர்பாகவும் விரிவாக இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கின்றது. அதே போல ஒவ்வொரு மாநில முதல்வர்களும் தங்களுடைய அந்த கருத்துக்களையும் முன்வைப்பார்கள். தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலினை பொறுத்தவரை அவருடைய முதல் கூட்டமாக இது பார்க்கப்படுவதால் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதே போல நேற்றைய தினம் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோரை அவர் இல்லத்தில் நேரடியாக சென்று சந்தித்திருந்தார். அதே போல இன்றைய தினம் இந்த கூட்டத்திற்கு இடைவெளியில் 4 மணி அளவில் பிரதமர் மோடியை மு.க.ஸ்டாலின் அவர்கள் சந்திக்க இருக்கின்றார். இந்த சந்திப்பின் போது தமிழகம் சார்ந்த பல்வேறு முக்கிய விவகாரங்களை பிரதமரிடம் வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இந்த கல்வி நிதி தற்போது நிலுவையில் இருக்கின்றது, அதனை உடனடியாக விடுவிக்க வேண்டும், ஆளுநருடைய செயல்பாடு போன்ற விஷயங்கள் அவர் எடுத்திருப்பார் என எதிர்பார்க்கலாம். மட்டுமல்லாமல் கூட்டத்தில் சாதி வாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. கூட்டம் நிறைவடைந்த பிறகு இன்று மாலை 6 மணிக்கு செய்தியாளர்களை ஸ்டாலின் அவர்கள் சந்திக்க இருக்கின்றார். அப்பொழுது இந்த கூட்டத்தில் அவர் எடுத்துரைத்த பல்வேறு கருத்துக்களையும், அதே போல பிரதமர் உடனான அந்த சந்திப்பு, அதே போல நேற்றைய தினம் சோனியா காந்தி ராகுல் காந்தியுடனான சந்திப்பு தொடர்பாகவும் அவர் எடுத்திருப்பார் என எதிர்பார்க்கலாம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜீவ். Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.